உலகெங்கும் இருக்கும் நமது அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, 2025ஆம் ஆண்டு புரட்டாசி மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் சூரிய பகவான் முதல் கிட்டத்தட்ட மற்ற கிரகங்கள் உங்களுடைய லைஃப்பில் என்ன விஷயங்கள்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாங்க. அதே போல் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது எவ்வளவு மிகப்பெரிய முக்கியமான மாதம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த புரட்டாசி மாதத்தில் என்னென்ன நன்மைகள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னோடனே எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். என்னென்னா, பெருமாள் கோயிலுக்கு போகணும். உண்மையிலே பார்த்திங்கன்னா, சூரிய பகவான் கன்னி ராசிக்குள்ளே நுழையிற மாதம் தான் புரட்டாசி மாதம். அப்போ கன்னி ராசிக்கு அதிபதி யாரும் பாருங்கள், புதன் பகவான். புதன் பகவான் இங்கே தான் திரிகோண ஸ்தானம் பெறுகிறார். அப்போ பெருமாளை கிட்டத்தட்ட ஒரு 11 மாதங்கள் நீங்கள் போய் பார்க்குறீங்களோ பார்க்கலையோ, உங்களால் வழிபாடு பண்ண முடிஞ்சோ முடியலையோ, அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் புரட்டாசி மாதம் ஆரம்பித்த முதல் நாள்லேருந்து புரட்டாசி மாதம் முடிகிறதுக்கு முன்னாடி கட்டாயமாக என்ன பண்ணணும், எல்லாருமே பெருமாளை போய் தரிசனம் செய்ய வேண்டும். நீங்கள் கரெக்டாக மறக்காமல் ஒவ்வொரு சனிக்கிழமை போனாலும் சரி, அல்லது ஒவ்வொரு புதன்கிழமை போனாலும் சரி, கட்டாயமாக பெருமாள் கோயிலுக்கு போகாமல் இருக்கக்கூடாது. நீங்கள் இப்போ போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா இனி வரப்போகின்ற 11 மாதங்கள், கிட்டத்தட்ட தமிழ் மாதங்களில் 12 மாதம், இதில் இந்த மாதம் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா 11 மாதங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற மிகப்பெரிய நல்ல விஷயங்களை நீ உணர்வுபூர்வமாக உணர முடியும். ஓகேவா? அதே போல் பெருமாளுடைய வழிபாடுங்கிறது பார்த்திங்கன்னா, பொதுவாகவே மனிதனுடைய அத்தனை விதமான கவலைகளையும் அத்தனை விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இறையருள் வழிபாடு பெருமாள் தான். ஓகேவா? யாரெல்லாம் பெருமாள் கோயிலுக்கு போகாமல் இருக்கீங்களோ மறக்காமல் இந்த புரட்டாசி மாதம் போயிருங்க. ஐயா, நான் ரெகுலராக போயிருக்கேன், பெருமாளை கும்பிட்டு என்னோடய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு, நான் இன்னும் கும்பிடுவேன், என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் பெருமாளை உறுதியாக வழிபாடு செய்வேன் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய அன்பு நேயர்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க. ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த புரட்டாசி மாத பலன்கள் பார்க்க போகிறோம். கோச்சார கிரகங்கள் எங்கெங்கே அமர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு உங்களுடைய ராசிக்கான பலனுக்குள்ளே போகலாம். சூரிய பகவான் கிட்டத்தட்ட புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி உள்ளே நுழைகிறார். அதாவது 17/9/2025 புதன்கிழமையில் சூரிய பகவான் உள்ளே நுழைகிறார். சூரிய பகவானுடன் புதன் பகவானும் இணைந்து செயல்படுகிறார். புதன் பகவான் பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் தான் இருப்பார். புரட்டாசி 16ஆம் தேதி அவர் என்ன பண்ணுறாரு, துலாம் ராசிக்குள்ளே நுழைவார். செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி துலாம் ராசிக்குள்ளே தான் இருக்கார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறார். கேது பகவான் ஆல்ரெடி சிம்ம ராசிக்குள்ளே தான் அமர்ந்திருக்கிறார். அதுக்கடுத்து சனி பகவான் பார்த்திங்கன்னா மீன ராசியில் வக்ர நிலையில் அமர்ந்திருக்கிறார். அதுக்கடுத்து குரு பகவான் பார்த்திங்கன்னா மிதுன ராசியிலும், சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஆரம்பத்தில் சிம்ம ராசியில் இருக்கிறார். கேதுவோடு இணைந்த சுக்கிரவனாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட இந்த புரட்டாசி மாதம் 24ஆம் தேதிக்கு மேலே அவர் என்ன பண்ணுறாரு, சூரியனுடன் இணைந்த சுக்கிரனாக செயல்பட போகிறார் என்று அர்த்தம். அப்போ இந்த கிரகங்களுடைய கோச்சார ரீதியான அமைப்பு வச்சு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது, என்னென்ன முன்னேற்றங்கள்லாம் உண்டுங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு சகலமும் கைகூட போகுது. சகல பிரச்சனையும் இந்த புரட்டாசி மாதம் முதல் போராட்டங்கள், கவலைகள் எல்லாமே நீங்க போகுது. இன்னல்கள் இல்லாமல் இருக்க போகிறீங்க. அப்படியே இறுக்கி பிடிச்சி அப்படியே வச்சு குத்திடுவேன் அப்படிம்பாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி அத்தனை விதமான குத்துக்கள், கவலைகள், பிரச்சனைகள்லாம் உங்களை விட்டு ஓட போகுது. குதிரை எப்படி ரேஸில் ஓடி வெற்றி பெறுதோ அதே மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க. இதெல்லாம் நடக்குமா, உண்மையா அப்படின்னு மட்டும் கேட்கக்கூடாது. ஏன்னா நான் கிரகத்தை ஆராய்ச்சி பண்ணி கிட்டத்தட்ட இந்த கோச்சார கிரகங்கள் எப்படி அமர்ந்திருக்கு, எந்த இடத்துல உட்கார்ந்துருக்காங்க, அவங்களுடைய அமைப்பு வச்சு தான் உங்களுக்கு நான் பலன் சொல்லியிருக்கேன். அப்போ கிட்டத்தட்ட நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் ரியலாக உணர்வுபூர்வமாக உணர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும்.
கண்டிப்பாக நன்மை நடக்கும். அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அப்போ யாரெல்லாம் உங்களை குத்தி கொடைஞ்சி நான்லாம் ஒன்று சும்மா விட மாட்டேன்னு சொல்லி உங்களை ஒரு டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்களோ அத்தனை விதமான நபர்களுக்குமே நீங்கள் பதிலடி கொடுப்பீங்க. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசி ஒரு ஆசிரியருக்குரிய அங்கீகாரத்துக்குரிய ராசி. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தை நல்லா செக் பண்ணி பாருங்கள். தனுசு ராசினியர்கள் நல்லா செக் பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் குரு பகவான் ராசியுடன் தொடர்பு கொள்கிறார்களோ அத்தனை விதமான நபர்களுமே ஆசிரியராக இருப்பீங்க. அல்லது பேங்க்கில் ஒர்க் பண்ணுவீங்க. உங்களுக்கு கீழே குறைஞ்சது ஒரு 10 பேராச்சும் ஒர்க் பண்ணுவாங்க. நீங்கள் டீச்சிங் சொல்லிக் கொடுப்பீங்க. எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் டீச்சிங் சொல்லிக் கொடுப்பீங்க. ஒரு அறிவுரை சொல்லுவீங்க. அந்த ஆற்றல் எப்பொழுதுமே உங்களுக்கு உண்டு. நீங்கள் என்ன சொல்லணும்னா ஒரு புதுமை படைக்க பிறந்த ஆண் அண்ட் பெண். இதுதான் உண்மை. தனுசு ராசி ஆண்களும் சரி பெண்களும் சரி ஒரு புதுவிதமான புதுமையை படைச்சிக்கிட்டே இருப்பீங்க. அம்மா பிரியர், அம்மானா உயிர். என் அம்மா தான்ப்பா என் உலகம், எங்கள் அம்மாவை எங்கள் அம்மா சொல்லிவிட்டு நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் தான் நீங்கள். இதில் வந்து என்ன வரும் தெரியுமா? கல்யாணம் முடித்த பிறகு என்ன அம்மா, கல்யாணம் முடித்த பிறகு என்ன அம்மா, என் பேச்சை கேளுங்க அப்படின்னு உங்கள் வீட்டுக்காரம்மா சொல்லுவாங்க. அல்லது என்ன பண்ணுவார், உங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவார். அப்போ என்னை பெத்த தாய்க்கு நான் மரியாதை கொடுக்காமல் இருக்க மாட்டேன்ப்பா, எங்கள் அம்மா தான் உயிர் அப்படின்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க. உண்மையிலேயே நான் சொல்கிறது உண்மைன்னா பார்க்குற அன்பார்ந்த தனுசு ராசினருங்க கீழே கமெண்ட்ஸில் நீங்கள் உங்கள் அம்மாவை எத்தனை பர்சன்டேஜ் உயிருக்கு உயிராக நேசிக்கிறீங்கிறத போட்டுவிடுங்க. ஓகேவா? ஏன்னா தனுசு ராசி மேக்ஸிமம் வந்து அம்மா மேலே அவ்வளோ அளவு கடந்த பாசம் கொண்டவங்க. அப்படி நீங்களும் அம்மா ஒரே ஜெராக்ஸ் மாதிரி இருப்பீங்க. நல்லா வாட்ச் பண்ணி பாருங்களேன். இது வந்து ராசியோட பொது பலன் பேசுகிறதுனா நிறையா சொல்லலாம். தனுசு ராசியை பற்றி சொல்கிறாந்தா சொல்லிகிட்டே இருக்கலாம். ஆனால் இருந்தாலும் இந்த மாத பலனில் ஒரே ஒரு விஷயம் இப்போ மைண்டில் வந்துச்சு, அதனால சொல்கிறேன். ஏன்னா பிரபஞ்சம் என்ன சொல்லணும்னு நினைக்கிதோ நமக்கு அதை வந்து நம்ம சொல்ல வர வேண்டிய வார்த்தையை நம்ம சொல்லிடணும். அப்போ தனுசு ராசி அன்பர்கள் தாய் மேலே அளவு கடந்த பிரியம் வச்சவங்களாக இருப்பீங்க. இயற்கையாகவே அம்மாவும் உங்கள் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. அந்தளவுக்கு உங்களுடைய 2 பேரும் ஜெராக்ஸ் மாதிரி தான். அம்மா ஒரிஜினலாக நீங்கள் ஜெராக்ஸ், அவங்களுடைய ஜெராக்ஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படியே அம்மா மாதிரியே இருக்கான் பாரு அப்படிம்பாங்க. அப்பாங்கிறது அதிகமாக பயன்படுத்த மாட்டாங்க மேக்ஸிமம். உங்களுக்கு அப்பா வந்து இருக்கார், ஆனால் அம்மாவோடைய அப்படியே ஜெராக்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா? அந்தளவுக்கு உங்களுடைய கிரக அமைப்புகள் இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் உண்டு. சுப செலவுகள் நடக்கும். செலவு உண்டு கட்டாயமாக. ஆனால் அது என்னென்னா சுப செலவாக மாறும். ஏதாவது உங்கள் வீடு கட்டுறதுக்கான முயற்சி எடுப்பீங்க, அல்லது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவதற்கான முயற்சி எடுப்பீங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வீட்டில் திருமணத்துக்குரிய விஷயங்கள் யாருக்கும் பார்க்குறீங்க, அல்லது உங்களுக்கே பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற ஒரு வரன் உறுதியாக அமையக்கூடிய தன்மையில் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை தரப்போகுது. உங்களுடைய மூத்த சகோதரர் இருக்கிற பார்த்திங்களா, அவங்களுடைய திருமண வாழ்க்கை ஏதாவது போராட்டத்தில் இருக்குது, ஏதாவது பிரச்சனை இருக்குது, ஏதாவது கஷ்டத்தில் இருக்குன்னா அது வந்து ஒரு முடிவுக்கு வந்து ஒரு வெற்றியை கொடுக்க போகுது. அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். அதேபோல் உங்களுடைய மூத்த சகோதரிகளுக்கு ஏதேனும் அலைன்ஸ் பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற ஒரு வரன் அமைவதற்கான பாக்கியம் உண்டாக போகுது. அதே போல் நம்மளுடைய தனுசு ராசி நேர்களில் யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்துருக்கீங்களோ, குழந்தை பாக்கியம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் 10 குழந்தைகள் 12 குழந்தைகள் பெற்றாங்க. அதுக்கடுத்து என்னாச்சு 5 குழந்தை, அப்புறம் 3 குழந்தை, இப்போ என்னாச்சு 2 குழந்தைன்னாங்க. அதுக்கப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னாங்க. இப்போ ஃபுல்லாக குழந்தை இல்லைன்னு சொல்லி ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக சுற்றிக்கிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? உணவு பழக்க வழக்கங்கள். அதே போல் மன அமைதி இல்லை, புரிதல் இல்லை. அதை தாண்டி தான் குழந்தை பாக்கியத்துக்கு டிப்ரெஷன் ஆகுது. அப்போ இந்த மாதம் நல்ல தெளிவான ஒரு மைண்ட் வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் கணவன் மீது முழுமையான அன்பு காட்டுங்க. நீங்கள் உங்களுடைய மனைவி மீது உண்மையான அன்பு காட்டுங்க. குழந்தை இல்லைன்னு வருத்தப்படுறவங்க அந்த வருத்தத்தை தூக்கி எறிஞ்சிட்டு உண்மையான உணர்வோடு உண்மையான அன்போடு பாசத்தோடு நீங்கள் உங்களுடைய இல்லற வாழ்க்கையை தொடங்குனீங்கன்னா இறை அருள் மூலமாக உறுதியாக உங்களுக்கு அழகிய ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு கிட்டத்தட்ட ஒரு 99% இல்லைங்க 100% இருக்க போதுங்க. கிரகங்கள் அப்படியே அள்ளி கொடுக்க ரெடியாக இருக்குது. நீங்கள் பயன்படுத்திக்கணும். ஓகேவா? இங்கே போயிட்டு ஈகோலாம் வச்சுக்கிட்டு இருக்காது. ஏதாவது சின்ன மன அழுத்தம் இருந்தாலும் என்ன பண்ணுங்கள், பாசத்தோடு பேசுங்க. யார்கிட்ட பேச போகிறீங்க? உங்களுக்குரிய உங்கள் மீது அன்பு காட்டின
உங்களுக்காகவே வாழக்கூடிய உங்களுடைய மனைவிட்ட பேச போகிறீங்க. உங்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்கிற உங்களுடைய கணவர்கிட்ட பேச போகிறீங்க. அவ்வளோதான். இந்த சுற்றி இருக்காங்க பார்த்தீங்களா, சொந்த பந்தம், இவங்கெல்லாம் நம்பவே நம்பாதீங்க. தனுசு ராசிக்காரங்க எப்போ தனக்காக வாழுகின்ற தன்னுடைய குடும்பத்தை நேசிச்சுட்டு மற்றவர்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் இடம் கொடுக்காம இந்த சுற்று வட்டாரம் என்ன நினைக்குமோ ஏது நினைக்குமோ அப்படிலாம் இல்லாமல் உங்களுக்காக வாழ்ந்தீங்கன்னா இந்த மாதம் முதல் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதே போல் நம்முடைய தனுசு ராசியில் பூராட நட்சத்திரம் பிறந்த நேயர்களுக்கு திருமண வாழ்க்கையில் உறுதியாக நிறைய போராட்டங்களை சந்திச்சிருப்பீங்க. மேபி இப்போ போராட்டத்தை சந்திக்கிறீங்க, கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான வழிபாடு வேணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா, அதாவது திருமண வாழ்க்கையில் உள்ள போராட்டத்துக்கான வழிபாடு மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா அந்த வழிபாடை உங்களுக்கு உறுதியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நம்மளுடைய யூடியூப் சேனலில் கமெண்ட்ஸில் உங்களுடைய பேர், உங்களுடைய ஊர், உங்களுடைய நட்சத்திரம் இதை வந்து நீங்கள் எனக்கு அனுப்பி விட்டுட்டு அப்படியே என்ன பண்ணணும், எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், எனக்கு அனுப்புங்க. கட்டாயமாக உங்களுக்கு ஏற்ற ஒரு வழிபாடு, அற்புதமான வழிபாடு, இதை நீங்கள் ரியாலிட்டியாக பண்ணிங்கன்னா மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு கணவன் மனைவி ஒற்றுமையை ரியாலிட்டியாக உணர்வீங்க. அதற்கான வழிபாடை நான் உங்களுக்கு எடுத்து தரேன். நீங்கள் வேணும் நினைக்கிறவங்க மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? வெற்றி உண்டு, மகிழ்ச்சி உண்டு. புரட்டாசி மாதத்தில் மகர ராசிக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது, மகர ராசி அன்பர்களில் நம்மளுடைய அன்பு நேயர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற, எதிர்பார்த்து வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற அத்தனை விதமான விஷயங்களுக்கும் அத்தனை விதமான மாற்றங்களையும் கொடுக்க போகிறார் சூரிய பகவான். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு சூரியன் 8க்குரியவன். ஆனால் 8க்குரியவனாக இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாரு, மகர ராசிக்கு இப்போ 9ஆம் இடத்துல புரட்டாசி மாதம் உள்ள வரார். மகர ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்க போகுது. வேலை நிமித்தமாக ரொம்ப போராடுறீங்க, என்ன பண்ண தெரியல, எப்படா சமாளிக்கன்னு தெரியல, இந்த இடத்த விட்டு வெளியே போயிடுவோமா பேசாமல், இப்போ தான் வந்து உள்ள வேலைக்கு வந்தோம் ஆனால் திரும்பி வெளியே போகணுமா அப்படின்னு நினச்சிக்கிருக்கீங்க அப்படின்னா புரட்டாசி மாதம் ஆரம்பம் வரையும் பொறுமையாக இருங்க. உங்களை வெளியே அனுப்புகிற அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு வந்துடும். உங்களை கஷ்டப்படுத்தினவங்களுக்கு கஷ்டம் வரப்போகுது. ஆனால் நீங்கள் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிரேட், உண்மையிலே உங்களை பாராட்டலாம். உங்களை எவ்வளோ தான் கஷ்டப்படுத்தினாலும் சரி, உங்களை எவ்வளோ தான் டிஸ்டர்ப் பண்ணாலும் சரி, உங்களை வச்சு செய்ய நினச்சி உங்களை லாக் பண்ணவங்கள கூட நீங்கள் என்ன பண்ணுவீங்க, விட்டு கொடுக்காமல் அணைச்சி கூட்டு போகிறீங்க. அதுதான் உங்களுடைய இயல்பான குணம். அப்படிப்பட்ட குணமுள்ள நம்மளுடைய அன்பார்ந்த மகர ராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் உண்டு. பொதுவாகவே காலபுருஷன் ராசிக்கு 10ஆம் இடம் தான் மகரம். இந்த 10ஆம் இடத்த நம்ம என்ன சொல்லுவோம்னா கர்மா அப்படிமோ, கர்மா, நீ பிறந்த கர்ம பலன் சொல்லுவோம். அப்போ உங்களுடைய கர்மா மட்டும் தான் நீங்கள் சமைக்கிறீங்களான்னா கிடையவே கிடையாது. கூட இருக்க உங்களுடைய நண்பர்கள், உங்கள் கூட பிறந்த உங்களுடைய சகோதர சகோதரிகள், அப்புறம் நீங்கள் விரும்பி நேசித்து கொண்டு இருக்கிற உங்களுடைய காதலி, அதே போல் நீங்கள் நேசித்து கல்யாணம் முடித்த உங்களுடைய மனைவி அல்லது உங்களுடைய கணவன், இவங்க அத்தனை பேருடைய பிரச்சனையை சமைக்கிறது நீங்கள் தான். உறவுகளுக்காக ஓடோடி உழைக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒரு வய வர மாட்டேங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியுது, அப்போ நம்மளை இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்பயுமே என்ன பண்ணுவீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை இருக்கும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு மனநிலை இருந்திருக்கும், அதனால் வராமல் இருப்பாங்க. ஆனால் அடுத்த வட்டம் வந்துடுவாங்க, நம்பிக்கையோடு இருக்கலாம். அப்படி நீங்கள் உங்களை நீங்களே என்ன பண்ணிக்கிறீங்க, ஒரு மனநிலையை கொண்டு உருவாக்கியிருப்பீங்க. அப்போ ஓயாமல் ஓய்வெடுக்காமல் வேலை பார்க்குற மகராசி என்பவர்களுக்கு இந்த கோச்சார கிரகங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க. இனிமே வந்து நீ தேவையில்லாமல் மற்றவங்களுக்காண்டி உழைக்காத, மற்றவங்களுக்காக கஷ்டப்படாத, நீ உனக்காக வாழு அப்படின்னு என்ன பண்ண போகிறாங்க, கிரகங்கள் உங்களுக்கு ஒரு நிலையான தன்மையை கொடுக்க போகிறாங்க. நான் பொதுவாக அப்படியே கிரகத்தோட பேசுகிறேன்னா உங்களை கொஞ்சம் இங்கே பாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது நினச்சிக்கிறாங்க. என்னை விட வயது மூத்தவங்க, என்னை விட அனுபவசாலிகளாக நிறைய பேர் இருப்பீங்க. அதனால் ஒரு உரிமையாக, ஒரு அண்ணனாக, ஒரு சகோதரியாக நான் சொல்லிட்டேன், இது நினச்சிக்கிற கூடாது. ஓகேவா? அப்போ இந்த கிரகங்கள்
உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் இந்த புரட்டாசி மாதம் முதல் கொடுக்க போகிறாங்க. எவ்வளோ பெரிய போராட்டம், எவ்வளோ பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் அந்த கஷ்டத்திலிருந்து வெளியே வர போகிறீங்க. கவலைகள் எல்லாம் உங்களை விட்டு ஓடப்போகுது. சும்மா கவலையோடு வாழ்ந்தது போதும், இனிமேல் நீங்கள் சிறப்பாக வாழுன்னு சொல்லி கிரகங்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க போகுதுங்கிறது நிதர்சனமான உண்மை. அதேபோல் மகர ராசி நேர்களில் யாரெல்லாம் திருமணத்துக்காக காத்திருக்கீங்களோ, திருமண பந்தத்துக்காக எப்படியா கல்யாணம் முடிக்கணும், வயசு ரொம்ப ஆயிடுச்சு அல்லது கல்யாணத்துக்குரிய வயசு வந்துடுச்சு அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ, அத்தனை விதமான நம்மளுடைய அன்பு நேயர்களுக்கு, திருமணத்துக்காக காத்திருக்கின்ற அன்பு நேயர்கள் அனைவருக்குமே திருமண பாக்கியத்தை நடத்தி வைக்கக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் வேலை பார்க்குது. அரசாங்க வேலை பார்க்குற மகராசி என்பவர்களுக்கு வேலையில் உறுதியாக பதவி உயர்வு உண்டு. அதேபோல் அரசாங்க வேலை பார்க்குறதுக்காக முயற்சி எடுக்கிறவங்க, நல்லா உளுந்து உயிரை கொடுத்து படிக்கிற அத்தனை விதமான மகராசி என்பவர்களுக்குமே வேலை கிடைப்பதற்கான பாக்கியம் உண்டு. உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கு ஏதாச்சும் ஒரு இடைஞ்சல் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்பா உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க, இல்லை உங்கள் பேச்சை உங்கள் மகன் கேட்க மாட்டேங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, உறுதியாக அப்பன் மகன் உறவு, அப்பா மகன் உறவு மிகப்பெரிய ஒரு வேற்றுமையிலே பிரிஞ்சு போகக்கூடிய நிலைமையில் இருந்தாலும் ஒற்றுமையாவீங்க. நீங்களும் உங்கள் அப்பாவும் ஒரு இணைப்பிரியாத ஒரு பாசமான உறவாக மாறப் போகிறீங்க. அதே போல் உங்கள் அப்பா வழி உறவுகள் மூலமாக ஒரு ஏற்றம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. ஏதாவது ஒரு வில்லங்கமான நிலைமையில் பூர்வீக சொத்தில் லாக் ஆகிருக்கீங்க அப்படின்னா பூர்வீக சொத்து உங்களுக்கு சாதகமாக அமையும். உங்களை விட வயது பெரியவர்கள் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருப்பாங்க. நான் இருக்கேன், இனிமேல் கவலைப்படாத, இனிமேல் நீ கஷ்டப்பட வேண்டாம், நான் உனக்கு எல்லா விஷயமும் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஏணிப்படியாக இருந்து உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறாங்க. ஒரு பெரிய மாற்றம் கிடைக்க போகுது. மகராசிக்காரங்க குறைஞ்சது ஒரு பிறந்ததுலேருந்து இப்போ வரையும் ஒரு 5000 பேருக்காச்சும் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. 5 லட்சம் பேருக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. அப்போ நீங்கள் செஞ்ச ஒரு உதவி, நீங்கள் செஞ்ச ஒரு நல்ல விதமான செயல்கள் உங்களுக்கு இப்போ உதவுவாங்க. நீங்கள் இவ்வளோ நாளாக யாருமே உதவ வரலைன்னு சொல்லி கவலைப்பட்டீங்கல்ல, இப்போ உங்களுக்கு அதற்கான ஒரு உதவிக்கான ஆப்ஷன் வரப்போகுது. உங்களுடைய குலதெய்வத்தின் முழு பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். மகராசிக்காரங்க யாரெல்லாம் குலதெய்வம் தெரிலன்னு சொல்லி வருத்தப்படுறீங்களோ, உங்களுக்கு குலதெய்வம் உங்களுடைய கனவுல பேசும். மகர ராசியில் குலதெய்வம் தெரில, குலதெய்வத்தை கண்டுபிடிக்கணும், அல்லது குலதெய்வத்துடைய வைப்ரேஷன் இருக்கா இல்லையானே ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினைக்கிற அன்பு நேயர்களுக்கு சொல்வது என்னென்னா, வீடியோவில் கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் நீங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். உங்களுடைய பேர், உங்களுடைய வயது, உங்களுடைய ஊர் போட்டு குலதெய்வம் தெரிந்து கொள்ள விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லி போட்டு விடுங்க. நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போட்டுட்டு எனக்கு வாட்ஸ்அப் கீழே உள்ள நம்பருக்கு எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான இந்த குலதெய்வத்துக்குரிய விஷயத்தை மட்டும் எந்த ஒரு கட்டணம் இல்லாமல் உங்களுக்கு அந்த குலதெய்வத்தை நீங்கள் முழுமையாக உணர்வதற்கான ஆப்ஷன் என்னங்கிறத சொல்கிறேன். நான் சொல்கிறத நீங்கள் மனசார பண்ணிங்கன்னா உங்கள் குலதெய்வம் உங்கள்கிட்ட பேசுங்க. குலதெய்வத்தை கட்டி வச்சுட்டாங்க, பிடிச்சி வச்சுட்டாங்க, என்ன வைக்கட்டுங்க, உங்கள் குலதெய்வம் உங்கள்கிட்ட பேசுங்க. அடித்து சொல்கிறேன். நம்பிக்கையோடு நீங்கள் வழிபாடை செஞ்சீங்கன்னா மாற்றம் உண்டு. மகர ராசி அன்பர்களுக்கு புதிய உறவு, புதிய நட்பு, புதிய ஒரு அன்பான பாசக்கார ஒரு சகோதர சகோதரிகள் உதவி செய்ய போகிறாங்க. நீங்கள் உடனே கேட்டுருவீங்க கமெண்ட் பாக்ஸில், ஐயா புதிய உறவு சொன்னீங்க, புதிய பெண்ணா ஆனா, இது உடனே கேட்டுறாங்க. பொண்ணு சொன்னீங்களா, அது எந்த ஊர்ந்து வருவாங்கன்னு கேட்காங்க. ஐயா பெண்ணை நீங்கள் சகோதர சகோதரிகளாக பாருங்கள். உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க சகோதர சகோதரிகளாக பாருங்கள். உறுதியாக அவர்கள் ஒரு ஏற்றத்தை கொடுப்பாங்க, ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பாங்க. கிரகங்கள் அதற்கான ஒரு தன்மையை கொடுக்கும். உறுதியாக திருமண பந்தத்தை கொடுக்கும், நல்ல நட்பை கொடுக்கும், நல்ல அன்பை கொடுக்கும். நீங்கள் இவ்வளவு நாட்களாக ஏமாற்றப்பட்ட அத்தனை விதமான துரோகங்களும் கஷ்டங்களும் உங்களை விட்டு வெளியேறி இந்த புரட்டாசி மாதம் முதல் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான செயல்பாடுகள் உங்களுக்கு ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை.